நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு மத்தியில் மறைஞ்ச பெரியவங்களோட படங்களை வச்சு வழிபடக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வச்சு வழிபடலாம். மறைஞ்ச பெரியவங்களை பித்ருக்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தெய்வ நிலை வேறு, பித்ரு நிலை வேறு. நம்பர் 2, பிறந்த குழந்தையின் ஜாதகத்தை 12 வயசு வரைக்காலும் பலன் கணிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி அந்த குழந்தையோட மனநிலைமையை பாதிக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்பர் 3, மாலையில் வீட்டில் விளக்கேற்றதுக்கப்புறம் கோயிலில் போய் விளக்கேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.